இந்தியா கூட்டணி தொடங்கி கிட்டத்தட்ட 5 கூட்டங்கள் வரைக்கும் நடந்து முடிஞ்சிடுச்சு காணொலி காட்சியோட சேர்த்து. சார் வணக்கம், நீங்க இணைப்பு இருக்கீங்க, கேக்குதுங்களா? கேக்குது. இந்தியா கூட்டணியில ஒரு சலசலப்பு ஏற்பட்டிருக்கு. மம்தா பானர்ஜி அவர்கள் நான் கூட்டணி தொகுதி பங்கீடு எனக்கு பேச்சுவார்த்தை சுமூகமா நடக்கல, நான் மேற்கு வங்கத்தில் தனியாவே போட்டியிடுறேன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தான் பஞ்சாப்லையும் நிலைமை. தேர்தலுக்கு முன்னாகவே தள்ளாடுதா இந்தியா கூட்டணி? என்ன நிலைமை இப்ப? பாஜக என்கிற மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு மதவெறி பிடித்திருக்கிற அரசாங்கத்தை வீழ்த்த வேண்டும் என்கிற நோக்கத்தோடு அகில இந்திய அளவில் மதசார்பற்ற கொள்கையில நம்பிக்கை இருக்கக்கூடிய கட்சிகள்லாம் தங்களுக்குள்ள ஒரு ஒருங்கிணைப்பை உருவாக்கி கொள்வதற்காக இந்தியா கூட்டணி என்பதை உருவாக்கியிருக்காங்க. அப்படி இந்தியா கூட்டணின்னு உருவாக்கி இருக்கிறதுனால மாநிலங்களில் பிரச்சனையே இருக்காதுன்னு அர்த்தம் கிடையாது. ஒவ்வொரு இடத்துலையும் தேர்தலில் இட பங்கீடு சம்மந்தப்பட்டவரில் கடைசி வரைக்கும் அந்த பிரச்சனை நீடிக்கும். அதில் சில கட்சி தனியாக போட்டி விடுவது, தனியாக இது பண்ணுறதுங்கிற மாதிரி அறிவிப்புகள்லாம் வரும். ஆனால் அவங்களும் கூட நாங்கள் இந்தியா கூட்டணி தான் இருக்கிறோம், பிஜேபியோட சமரசமோ பிஜேபியோட உறவோ நாங்கள் தனியாக பிரிஞ்சு போகிறோங்க அர்த்தமே இல்லை. ஆகவே பிஜேபியை வீழ்த்துவதற்கு அந்த பிஜேபி எதிர்ப்பு வாக்குகளை ஒருங்கிணைக்க வேண்டும் என்கிற நோக்கத்தோடு தான் இந்த இந்தியா கூட்டணி அமைஞ்சிருக்கு. இன்னும் தேர்தல் அறிவிப்புக்கு நீண்ட நாட்கள் இருக்கிறது. இன்னும் மத்திய சர்க்கார் இந்த மாத கடைசியில் அறிவிக்க போகிறதா சொல்கிறாங்க. ஏப்ரல் மாதம் தேர்தல். எனவே நிறைய நேரம் இருக்குங்க. அந்த நேரத்துக்குள்ளே சின்ன சின்ன பிரச்சனைலாம் பெருசாக்கி இந்தியா கூட்டணி உடைகிறது, இந்தியா கூட்டணியில் குழப்பம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல போனால் இன்னைக்கு நாட்டில் ஒரு கூட்டணிங்கிறது உருவாகி செதஞ்சு சின்னாபின்னமாக போய் கிடக்கிறது தேசிய ஜனநாயக கூட்டணி தான். பாஜக தலைமையில் இருக்கக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணி எங்கே இருக்குது? அது செதஞ்சு சின்னாபின்னமாக போய் தமிழ்நாட்டில் செதறு தேங்காய் உடைஞ்ச மாதிரி உடஞ்சி கிடக்கு. அதை பற்றி யாரும் பெருசாக பேசுறதே கிடையாது. ஆனால் இந்தியா கூட்டணியில் ஒரு சின்ன சலசலப்பு போச்சு. ஏன்னா ஒரு 40 கட்சிகள் ஒருங்கிணைத்து அதுலேயும் மாநிலங்களில் செல்வாக்கு படைத்த கட்சிகள் எல்லாம், இது தேசிய கூட்டணியில் இருக்கிற கட்சிகள் மாதிரி இல்லை. இந்த கூட்டணியில் இருக்கிற கட்சிகள் எல்லாமே மக்கள் செல்வாக்கு படைத்திருக்கிற வலுவான கட்சிகள். அப்போ இவங்களுக்குள்ள தேர்தலில் இட பங்கீடு பிரிப்பது போன்ற பிரச்சனைகள்ல சில பிரச்சனைகள் வரக்கூடும். ஆனால் கடைசியாக எல்லாரும் பிஜேபியை வீழ்த்துகிற அந்த ஒத்த கருத்துக்கு இப்போ கடைசியாக எல்லாரும் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. இதனால இந்தியா கூட்டணியில் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன சச்சரவுகள்லாம் பெருசுபடுத்தி இது ஏதோ கூட்டணிக்குள்ள குழப்பம், கூட்டணி உடைவதுங்கிறதெல்லாம் ஒரு இட்டுக்கட்டப்பட்டிய செய்தியாகத்தான் நான் பார்க்குறேன். அயோத்தி ராமர் கோவில் திறப்பு விழா மூலமா தேர்தலுக்கு என்ன அஜெண்டா அப்படின்னு சொல்லி பாஜக ஃபிக்ஸ் பண்ணிடுச்சு. பட் இந்தியா பிளாக்கை பொறுத்த வரைக்கும் இன்னும் அஜெண்டாவை கூட்டணி அமைக்கிறது மட்டும் இல்லாமல் அஜெண்டா ஃபிக்ஸ் பண்ணுறதுலையும் ஒரு குழப்பம் இருக்கா? இல்லையா, அஜெண்டா எங்களுக்கு ஒரே அஜெண்டா தாங்க, பிஜேபியை வீழ்த்துவது என்பதுதான் எங்களுடைய ஒற்றை அஜெண்டா. அது நாங்கள் ஏற்கனவே சொல்லியாச்சே. இந்தியா கூட்டணிய தொடக்க கூட்டத்திலேயே டெல்லி நடந்த போது நாங்கள் தெளிவாக சொல்லிட்டோம். எங்களுடைய ஒரே அஜெண்டா பாஜகவை வீழ்த்துவது என்பதுதான் எங்களுடைய ஒரே அஜெண்டா. நாங்கள் கோயிலை கட்டணும், அதை கட்டணும், இதை கட்டணும், வேற அதாவது அவங்க அந்த கோயிலை கட்டி இதன் மூலம் செய்வதன் மூலம் என்ன நினைக்கிறாங்க, தங்களது ஆட்சியில் ஏற்பட்டிருக்கிற தோல்வியை பூரா ராமரை கட்டி மறைக்க பார்க்குறாங்க. 10 ஆண்டு காலத்தில் இவங்க கொடுத்த எந்த வாக்குறுதியும் நிறைவேற்றலை. பொருளாதாரத்தில் நாடு தள்ளாடிக்கிட்டு இருக்குது. வேலையில்லாத இளைஞர்கள், கோடிக்கணக்கான இளைஞர்கள் தவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. விலைவாசி தாண்டவம் ஆடுது. டீசல் எரிவாயு விலைகளை எந்த அளவுக்கு ஏறி போயிருக்கு நல்லா தெரியும். இதையெல்லாம் மக்களுடைய கவனத்திலேருந்து மறைக்கிறதுக்கு அவங்க ராமர் கோயிலை கட்டிட்டோம்னு சொல்றாங்க. ராமர் கோயிலை கட்டுறதுனாலேயே இந்த பிரச்சனை தீர்ந்து போயிடுமா, அல்லது மக்கள் இதெல்லாம் மறந்துடுவாங்களா? ஒரு நிமிஷம் இதை பத்தி யோசிச்சாலும் அடுத்த நிமிஷம் அவங்களுடைய வயிற்று பசி, வேலையில்லா திண்டாட்டம் போன்ற பிரச்சனைகள் பத்தி எரியதானே செய்யும். எனவே அவங்க ராமர் கோயிலை கட்டிட்டோம்னு ஒரு அஜெண்டாவை சொல்றது மூலம், அல்லது நாளைக்கு நாங்கள் காமன் சிவில் கோடை கொண்டு வருவோம், அல்லது வேற ஏதாவது இது மாதிரி சொல்லுவதன் மூலம் தங்களுடைய தோல்வியை மறைக்க, தங்களுடைய பொருளாதாரத்தில் பின்னடைவை மறைப்பதற்கு அவங்க முயற்சி பண்றாங்க. அதையெல்லாம் அம்பலப்படுத்தி இந்த ஆட்சியை வீழ்த்துவது தான் எங்களுடைய நோக்கம் என்கிற ஒரே அஜெண்டாவில் நாங்கள் தெளிவாக இருக்கிறோங்கிறது தான் நான் சொல்ல விரும்புகிறேன். நாங்கள் ஒன்றும் அஜெண்டாவை செட் பண்ணாமல் இல்லையே. இந்த அஜெண்டாவை செட் பண்ணுவது என்பதே கூட்டணி துவங்குகிற போதே எல்லாரும் ஏற்றுக்கிட்டு தானே இந்த கூட்டணிக்கு வராங்க. ஏன்னா இப்போ இந்தியா கூட்டணி முதல் கூட்டம் நடக்கிற போது திசை தெரியாமலாம் எல்லாம் ஒன்றா வந்தாங்க. எல்லாருக்கும் தெரியும் எதுக்கு நம்ம ஒன்றா சேரணும்னு. எல்லாரும் சேர்ந்து தான் இந்தியா கூட்டணி அமைச்சாங்க. அதனுடைய நோக்கம் பிஜேபியை வீழ்த்துவதுங்கிற முதல் கூட்டத்திலேயே அஜெண்டா தெளிவாயிடுச்சு. ஒவ்வொரு கூட்டத்திலையும் நாங்கள் அஜெண்டாவை மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. ஆகவே தெளிவாக எங்களுடைய இந்தியா கூட்டணி அஜெண்டா தெளிவாக இருக்குது. பிஜேபியை வீழ்த்துவதற்கு
பாஜகவுடைய எதிர்ப்பு வாக்குகள் பிரிஞ்சு விடக்கூடாது. கடந்த தேர்தலில் அவங்க வெற்றியை அதை வச்சு தான் நடத்தினாங்க. எதிர்ப்பு வாக்குகள் பிரிஞ்சதுனால அவங்க வெற்றி பெறுகிற நிலைமை என்பது ஏற்பட்டது. ஆகவே நிச்சயமா இந்த முறை அது நடக்காது. அந்த கற்பனையில் அவங்க யாராவது இருந்தாங்கன்னா அது பலனளிக்காது. ஓகே. நேற்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்தியாளர் சந்திப்பின் போது கோவில் கட்டுவதன் மூலமாக அவர்களை மக்கள் ஆதரிப்பார்கள் அப்படின்றத ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு தவறான கருத்து அப்படின்னு சொல்லியிருக்காரு. பாஜக எதிர்ப்பை இபிஎஸ் தொடர்ந்து கூர்மைப்படுத்திட்டே இருக்காரு. ஸோ இந்த சூழ்நிலையில் இந்த பிளவை எப்படி பார்க்குது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி? எங்களை பொறுத்தவரையில் தேசிய ஜனநாயக கூட்டணி உடையுதுன்னு சொன்னால் அது வரவேற்கத்தக்க நல்ல அம்சம் தான். அது நாட்டுக்கு பிஜேபியை பலவீனப்படுத்துகிற எந்த ஒரு முயற்சியும் நாங்கள் வரவேற்கிறோம். ஆனால் நாங்கள் சொல்ல விரும்புகிறேன்னா, பிஜேபி இந்த அளவுக்கு ஆட்டம் போடுகிற போது அவங்களுக்கு எல்லா விதத்திலையும் துணை போனவங்க தான் அதிமுக. நீங்கள் நாடாளுமன்றத்தில் இப்போ நடந்த நாடாளுமன்ற கூட்டத்தில் கூட அவங்க ஒன்றும் எதிர்த்து பேசலை. நாளைக்கு நடக்கிற 31ஆம் தேதி நடக்கக்கூடிய நாடாளுமன்ற கூட்டத்தில் கூட அவங்க என்ன செய்வாங்கன்னு சொல்ல முடியாது. ஒரு சொல்ல போனால் மிக கொடூரமான சட்டங்களை மத்திய அரசு மோடி அரசு நிறைவேற்றுகிற போது காஷ்மீர் மாநில உரிமையை பறித்து அந்த மாநிலத்தை ரெண்டாக பிரித்து ஒரு யூனியன் டெரிட்டரியாக மாற்றக்கூடிய ஒரு கூட்டாட்சி தத்துவத்தின் மீது மிகப்பெரிய தாக்குதல் நடக்கிற அந்த சட்டத்தை அவங்க ஆதரித்து தான் ஓட்டு போட்டாங்க. அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த காமன் சிவில் நம்ம குடியுரிமை சட்ட திருத்தம், அந்த குடியுரிமை சட்ட திருத்தத்தில் இவங்க எதிர்த்து ஓட்டு போட்டிருந்தாங்கன்னா அந்த குடியுரிமை சட்ட திருத்தமே வந்திருக்காது. நாட்டில் இருக்கிற சிறுபான்மை மக்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஒரு அச்சுறுத்தல் ஏற்பட்டே இருக்காது. இப்போ நாளைக்கு காமன் சிவில் கோடு வரப்போகுது. இவங்க என்ன பண்ண போகிறாங்க? அந்த காமன் சிவில் கோடில் அவங்க என்ன கொண்டு வரும்? இந்து மதத்தை ஏற்றுக்கொள்ளுகிற அதுதான் பொதுவான கோட்பாடுன்னு உருவாக்கி இதை ஏற்றுக்கொள்வர்கள் தான் இந்தியாவில் இருக்கலாம்னு சொல்ல போறாங்க. சரி, கடந்த கால செயல்பாடு நீங்க விமர்சிக்கிறீங்க, இன்னொரு நிச்சயமற்ற தன்மை இருக்குன்னு சொல்றீங்க. வெளிப்படையா ஒரு கூட்டணி அழைப்பை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விடுத்திருக்காரு. அந்த கூட்டணி அழைப்பை சிபிஎம் பரிசீலிக்குமா? அதிமுகவோட கூட்டணி அமைக்க வாய்ப்பு இருக்கா? இல்லை, இப்போ பரிசீலிக்க வேண்டிய அவசியமே இல்லைங்க. இப்போ பரிசீலிக்க வேண்டிய அவசியமே இல்லை. அது அவங்களுடைய விருப்பமா இருக்கலாம். அவங்க கூட்டணிக்கு கடையை திறந்து வச்சுக்கலாம். ஆனால் எங்களை பொறுத்த வரையில் பாஜகவை உறுதியாக எதிர்த்து களத்தில் நீண்ட நெடிய போராட்டத்தை நடத்தி இன்றைக்கு இந்தியா கூட்டணின்னு ஒன்று உருவாகி தமிழ்நாட்டில் மதசார்பற்ற சக்திகள் ஏற்கனவே 2 தேர்தலில் வெற்றி பெற்றிருக்கிற இந்த சூழ்நிலையில் அவருடைய வேண்டுகோளையோ மற்றதையோ நாங்கள் பரிசீலிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது ஒரு அவங்களுக்கு வேணா ஞானோதயம் இன்னைக்கு ஏற்பட்டிருக்கலாம். அது நாளைக்கு எந்த அளவுக்கு உறுதியாக இருக்க போகிறாங்க, நாளைக்கு நாடாளுமன்றத்தில் இவங்க என்ன நிலை எடுக்க போகிறாங்க பொறுத்து பார்க்க வேண்டியிருக்கு. ஆகவே இன்னும் சொல்ல போனால் இன்னும் கூட ஒரு கருத்து இருக்குது. இது 2 பேருமே பிரிஞ்சு இருக்கிறது கூட ஒரு மதசார்பற்ற சக்திகளுக்குள்ள ஒரு குழப்பத்தை உண்டாக்குற நோக்கத்தோடு கூட ஒரு நாடகம் அரங்கேற்றப்படுதுங்கிற சந்தேகம் தான் மக்கள் மத்தியில் இருக்குது. எனவே அவருடைய வேண்டுகோளை பரிசீலிக்க வேண்டிய அப்படிப்பட்ட அவசியமோ தேவையோ மார்க்சிஸ்ட் கட்சிக்கோ என்னை பொறுத்தவரை இந்த கூட்டணியில் இருக்கிற எந்த கட்சிக்கும் அப்படிப்பட்ட தேவை இல்லை. திரு கே பாலகிருஷ்ணன், ரொம்ப இப்போதைக்கு பரிசீலிக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லியிருக்கீங்க. திமுக பேச்சுவார்த்தையை தொடங்கிடுச்சு. சிபிஎம் தொகுதியுடைய எண்ணிக்கை கடந்த தேர்தலில் 2 தொகுதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது. இப்போ அந்த நம்பர்ஸ்ல மாற்றம் இருக்குமா? கூடுதல் தொகுதிகளை சிபிஎம் கேட்குமா? எல்லா கட்சிக்கும் அவங்க ஏற்கனவே இருக்கிற எண்ணிக்கையை விட அதிகமான இடங்களை பெற வேண்டும் என்கிற விருப்பம் எல்லா கட்சிக்கும் இருக்கு. அந்த மாதிரி விருப்பம் எங்களுக்கும் இருக்கும். ஆனால் என்ன இருந்தாலும் நாளைக்கு எல்லா கட்சிகளும் உட்கார்ந்து பேசுகிற போது ஒரு இறுதியான முடிவு என்னவோ அந்த முடிவுக்கு நாங்கள் வருவோம். ஆனால் எல்லாரை போல நாங்களும் கூடுதலாக கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதை கேட்போம், வற்புறுத்துவோம். ஆனால் அதனால நாங்கள் கேட்குற சொல்லுங்க. இல்லை, நீ தொடர்ந்து பேசுங்க. கேட்கல, தொடர்ந்து பேசுங்க. அதனால் நாங்கள் பேச்சுவார்த்தை அவங்க துவங்கியிருக்காங்க. இந்த பேச்சுவார்த்தை ரொம்ப சுமூகமாக முடியும். போன முறை கூட்டணி உருவாகிற நிலையிலேயே பேச்சுவார்த்தையை சுமூகமாக முடித்து நாங்கள் நல்ல வேலை செஞ்சுருக்கிறோம். இப்போ ஒரு 5 ஆண்டு காலம் 6 ஆண்டு காலம் தொடர்ந்து பயணம் பண்ணியிருக்கிறோம். எனவே இந்த முறை கூட்டணி பேச்சுவார்த்தையில் பெரிய பிரச்சனைகளோ முரண்பாடுகளோ அப்படி வராது. சுமூகமான தீர்வு காணப்படும் என்பதை நாங்கள் உறுதியாக நம்புகிறோம். இறுதி கேள்வி, RN ரவியுடைய குடியரசு தின தேநீர் விருந்த திமுக கூட்டணி கட்சிகள் புறக்கணிச்சிருக்கீங்க. கடந்த ஆண்டு இதே மாதிரி ஒரு புறக்கணிப்பு நடந்தது, தமிழ்நாடு தமிழகம் பிரச்சனையை முன்வைத்து. இப்பவும் புறக்கணிப்பு. சோ இந்த புறக்கணிப்பு மூலமா சாதிக்கிறது என்ன? ஆளுநர் விவகாரத்தில் சிபிஎம் உடைய நிலைப்பாடு என்ன? சுருக்கமா சொல்லுங்க. எங்களை பொறுத்த வரையில் ஒரு மாநிலத்துக்கு ஆளுநர் என்கிற பதவியே நிரந்தரமாக தேவையில்லை என்பதை தொடக்க காலத்திலிருந்து நாங்கள் வலியுறுத்திக்கிட்டு இருக்கிறோம்.
இப்போ பாஜக ஆட்சியில் ஆளுநர்களை பயன்படுத்தி பாஜக இல்லாத மாநில அரசுகளை அச்சுறுத்தி வருகிற இதை பார்க்கிற போது எங்களுடைய கோரிக்கை மேலும் வலுவடைந்திருக்கிறது. ஒரு தேசிய விவாதம் இதில் துவங்கி இருக்கிறது. எனவே அந்த வகையில் ஆளுநருடைய பதவியே தேவையில்லை என்பது ஒன்று. ஆர்.என். ரவியை பொறுத்தவரையில் அவர் ஆளுநர் ரவி என்று சொல்லுவதை விட RSS ரவி என்பதுதான் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஏன்னா அவருடைய ஆட்சிக்கு அவருடைய பதவியேற்ற அன்றையிலிருந்து இன்று வரையில் தமிழ்நாடு என்கிற மாநிலத்தை மறுக்கிறாரு, சட்டமன்றத்தை புறக்கணிக்கிறாரு, சட்டமன்றத்திலிருந்து பகிரங்கமாக வாக் அவுட் பண்ணுறாரு. இதெல்லாம் ஆளுநர் செய்ய முடியாது. தொடர்ந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சர்ச்சைக்குரிய கருத்துக்களை சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. ஒரு கூட்டாட்சி தத்துவத்துக்கு விரோதமாக பேசுறது, மக்களுடைய மத்தியில் RSS என்கிற அப்படிப்பட்ட நிலைமையை இது பண்ணுறது, தமிழ்நாடு என்கிற பெயரையே நான் பயன்படுத்த மாட்டேன்னு சொல்றது, இப்படி எல்லா விதத்திலேயும் ஆளுநருக்கு வழங்கப்பட்டிருக்கிற அதிகாரத்தை மீறி, அரசியல் சாசன விழுமியங்களை மீறி ஒரு போட்டி சர்க்கார் நடத்துகிற ஒருவராகத்தான் இருக்கிறார். உங்களுக்கு ரொம்ப கடுமையான விமர்சனத்தை முன்வச்சிருக்கீங்க. ஆளுநர் குறித்து உங்களுடைய கடுமையான விமர்சனத்தை எப்படி பாஜக ஏற்றுக்கொள்ளும், ஆளுநர் எப்படி ஏற்றுப்பாங்க அப்படின்னு தெரியல. உங்களுடைய ஆழமான கருத்துக்களுக்கும் அரசியல் பார்வைக்கும் மிக்க நன்றி திரு கே. பாலகிருஷ்ணன்.